இன்எஸ்கேப்பபிள் காட் அப்படின்ட்டு இறைவார்த்தை சொல்லும். அந்த திருப்பாடல் 139 7-10 வரைக்கும் அந்த இறைவார்த்தைகள் ரொம்ப அழகா இருக்கும். ஆண்டவரே, உமது ஆற்றலை விட்டு நான் எங்கே செல்லக்கூடும்? உமது திரு முன்னிலையில் இருந்து நான் எங்கே தப்பியோட முடியும்? நான் வானத்திற்கு ஏறி சென்றாலும் நீர் அங்கே இருக்கின்றீர். நான் பாதாளத்தில் படுக்கையை அமைத்துக் கொண்டாலும் நீர் அங்கேயும் இருக்கின்றீர். நான் கதிரவனின் இடத்திற்கு பறந்து சென்றாலும் நீர்க்கே கடலுக்கு அப்பால் வாழ்ந்தாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தி செல்லும். உமது வலக்கை என்னை இறுக பற்றி கொள்ளும். Your right hand holds me fast. அப்படி ஒரு இறைவார்த்தை, இவ்வளவு அழகானது, அருமையானது, ஆழமானதுதான் ஆண்டவருடைய அன்பும் ஆண்டவருடைய பிரசன்னமும். நாம நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த ஒரு தூரத்துல இல்ல அமேசான் காட்டுல நம்ம தொலைஞ்சு போனாலும் சரி, கடலோட ஆழத்துல எவ்வளவு டீப் வாட்டர்ஸா இருந்தாலும் சரி, நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவருடைய ஆற்றல், ஆண்டவருடைய பிரசன்னம்ங்கிறது எப்பவுமே நம்ம கூடவே தான் இருந்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு உறுதியானது, நிலையானது தான் ஆண்டவருடைய அன்பு. அதுதான் தி இன்எஸ்கேப்பபிள் காட் அப்படின்னு திருப்பாடல் 139 பைபிளை மென்ஷன் பண்ணிருக்கோம். ஆண்டவர்கிட்ட நம்மளால தப்பிச்சு ஓடவே முடியாது. எந்த சிச்சுவேஷன்ல நம்ம எப்படிப்பட்ட கேடான நிலைமையில இருந்தாலும் சரி, ஆண்டவர் எப்பயுமே என்னுடைய செல்லம் தான், என் பிள்ளை அப்படிங்கறதுதான் ஆண்டவருடைய அந்த தகப்பனுக்குரிய மனநிலையாக இருக்கும்.